ஹாய்ங்க. நான் தாரணி, குகனோட அம்மா. இந்த வீடியோல என்னோட டெலிவரி ஸ்டோரி பார்ட் 3 பார்ப்பீங்க. எனக்கு வந்து ஜான் 17th ஈவினிங் 4:30க்கு சர்ஜரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 3:30ங்கும்போது என்ன ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க தியேட்டருக்கு. அங்கே 4:30க்கு மேம் வந்தாங்க. வந்துட்டு என்ன பேபி வேணும் அதெல்லாம் கேட்டாங்க. நான் வந்துட்டு கேர்ள் பேபி தான் மேம் வேணும் அப்படின்னு, பயமா இல்லையா அப்படிலாம் கேட்டுட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து 4:34ங்கும்போது பேபி பொறந்தாச்சு. காஃபிங் சவுண்ட் கேட்டுது. அழுதுட்டே, பாய் பேபிம்மா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பீடியாட்ரிஷியன் போய் செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து காட்டினாங்க. க்யூட்டாக இருந்தான். அப்படியே அதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஃபேஸை வந்து. அப்புறம் வெளியில் எங்கள் ஹஸ்பண்ட்டையெல்லாம் காட்டிட்டு, வெயிட் வந்து தம்பி வந்து 2 கேஜி 340 கிராம்ஸ் இருந்தான். என்ஐசியூ தேவையில்லை, 2 கேஜி கீழே இருந்தால் தான் நாங்கள் என்ஐசியூவில் வைப்போம், வார்மரில் வச்சுட்டு உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னாங்க. அங்கேருந்து சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கேர் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆப்ரேஷன் ரூம், அதாவது அப்சர்வேஷனுக்கு வந்து என்ன வச்சுருந்தாங்க. தென் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது குறைஞ்சது 20 பேர் இருந்திருப்பாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸே. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பண்ண பெரிய தப்பு அந்த அன்றைக்கி நைட் எக்ஸைட்மெண்ட்டில் தூங்காமல் இருந்தது தான். இம்பேக்ட் எப்படி இருந்ததுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் இனிமேல் வர வீடியோஸில் என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பை.